நேயர்களுக்கு இனிய வணக்கம். மிதுனம் ராசிக்கார நேயர்களுக்கு வீடியோ பதிவுக்கு போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வேண்டிக்கிட்டு நம்ம வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. என்னை காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். மிதுனம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உண்மையானவங்க, நேர்மையானவங்க, எல்லாரையும் ஈஸியா நம்பிடுவாங்க. எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி பேசக்கூடியவங்க, ஒரே மாதிரி பழகக்கூடியவங்க, தன்னம்பிக்கைக்கும் தைரியத்துக்கும் பேர் போனவங்க தாங்க நம்மளுடைய மிதுனம் ராசிக்காரங்க. அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட என்னால செய்ய முடியும் அப்படின்னு அசால்ட்டா சொல்லக்கூடியவங்க தான் நம்மளுடைய மிதுனம் ராசிக்காரங்க. நேர்மறையான சிந்தனைக்கும் நல்ல யோசனைக்கும் சொந்தக்காரங்க தாங்க நம்மளுடைய மிதுனம் ராசிக்காரங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் ஏதோ பிறந்தோம் ஏதோ வாழ்ந்தோம் அப்படின்னு கிடைக்காது. குறிக்கோளோட தாங்க செயல்படுவாங்க. வாழ்க்கைனா ஒரு டைம் தான், அது நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துட்டு போயிடணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களா இருப்பாங்க நம்மளுடைய மிதுனம் ராசிக்காரங்க. மிதுனம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும், இந்த நொடி வரைக்கும் தெய்வத்தை மட்டும் தாங்க வேதவாக்க நினைச்சிட்டு இருக்காங்க. கடவுள் நம்மளை பார்த்துட்டு இருக்காரு. நம்மளுடைய வாழ்க்கையோட முன்னேற்றத்துக்கு கடவுள் ஒரு நாளில ஒரு நாள் வந்து ஒரு வெளிச்சத்தை ஏத்துவாரு அப்படிங்கிற நம்பிக்கையில தான் இவ்வளவு கஷ்டத்திலையும் அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் வரக்கூடிய பாம்பு கிரகத்தால பலவிதமான அதிசயங்கள், மாற்றங்கள் எல்லாம் வரப்போகுதுங்க. ஜோதிட ரீதியாக இந்த 2025ல பலவிதமான பயிற்சிகள் நடக்குது. சனி பயிற்சி, குரு பயிற்சி, இந்த பயிற்சிகள் போலதாங்க ராகு கேது பயிற்சி. இந்த ராகு கேது பயிற்சியினால நம்மளுடைய மிதுனம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் பிரச்சனையா இருந்த இவங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனை எல்லாம் காணாம போக போகுது. சந்தோஷம் எல்லாம் இரட்டிப்பா கிடைக்க போகுது. சந்தோஷமா நிம்மதியா பிடிச்ச வாழ்க்கைய நம்மளுடைய மிதுனம் ராசிக்காரங்க இனி வரக்கூடிய காலகட்டத்துல வாழ போறாங்க. கண்ணீருக்கு முற்றுப்புள்ளிங்க. சந்தோஷம் ஆரம்பமாக போகுது. நினைச்ச காரியங்கள் எல்லாமே நிறைவேற போகுது. இவங்களுடைய நேர்மையான எண்ணங்கள், நேர்மையான சிந்தனைகள் எல்லாம் இவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடக்க போகுதுங்க. நம்மளுடைய மிதுனம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில ராகு கேது பயிற்சி பலவிதமான அதிசயங்களையும் அற்புதங்களையும் நிகழ்த்த காத்துட்டு இருக்கு. மிதுனம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம்னு பாத்தீங்கன்னா மிருகசீரிசம் 3, 4வது பாதம், திருவாதிரை, புனர்பூசம் 1, 2, 3 பாதங்கள். கிரகநிலை பாத்தீங்கன்னா ராகு பகவான் தொழில் ஸ்தானத்திலிருந்து பாக்கியஸ்தானத்துக்கு மாறறாருங்க. கேது பகவான் சுகஸ்தானத்திலிருந்து தைரியஸ்தானத்துக்கு மாறறாருங்க. மிதுனம் ராசிக்காரர்களே, இந்த ராகு கேது பயிற்சி காலங்களில் உங்கள் வாழ்க்கையில் நல்லதெல்லாம் நடக்க ராகு கேது பகவான் இருக்கும் கோயிலுக்கு சென்று ராகு பகவானையும் கேது பகவானையும் வழங்கி வாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நன்மைகள் அனைத்தும் இரட்டிப்பாக நடக்கும். சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கையை நீங்க வாழலாங்க. இந்த பயிற்சியில உழைப்பு கூடினாலும் உங்களுக்கு உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும். புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க. திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் கைகூடி வரும். குழந்தை பேரு இல்லாதவங்களுக்கு குழந்தை பேரு கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் எடுத்துக்கிட்டா சிறப்பா இருக்க போகுது. வருமானம் உயரப்போகுது. நீங்க சின்ன பொட்டி கடை வச்சிருந்தீங்கனாலும் சரி, பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சிருந்தீங்கனாலும் சரி, உங்களுடைய உழைப்புக்கேற்ற ஆதாயம் அப்படிங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். சொந்த பந்தங்கள் எல்லாம் உங்களுடைய உண்மையான அன்பையும் உண்மையான அக்கறையும் புரிஞ்சுக்க போறாங்க. குடும்பத்துல அமைதி நிலவ போகுது. கணவன் மனைவிக்கிடையே புரிதல் அதிகரிக்க போகுது. உங்களை எல்லாம் ஒரு பிள்ளையா பெற்றதுக்கு நான் என்ன பாவம் பண்ணணும்னு சொன்ன அப்பா அம்மா கூட உங்களுடைய உண்மையான அன்பை புரிஞ்சுக்க போறாங்க. நண்பர்கள் வட்டாரம் பெருக போகுது. உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷமான நிகழ்ச்சிகள் எல்லாம் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க. உத்தியோகம் எடுத்துக்கிட்டா நீங்க அரசு உத்தியோகத்துல வேலை செஞ்சீங்கனாலும் சரி, இல்ல தனியார் உத்தியோகத்துல வேலை செஞ்சீங்கனாலும் சரி, உங்களுடைய தகுதிக்கும் திறமைக்கும் ஏத்தளவுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு எல்லாம் கிடைக்க போகுது. உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. இந்த ராகு கேது பயிற்சியின் மூலமாக உங்கள் மனதில் இருக்கும் வியாபார திறனை அதிகப்படுத்தி, தொழில் திறனை அதிகப்படுத்தி, உங்களுடைய திறமைகளை வெளி உலகத்திற்கு காட்டக்கூடிய பயிற்சியாக இந்த ராகு கேது பயிற்சி அமைஞ்சிருக்குங்க. நீங்க கவனமா இருக்க வேண்டிய விஷயம்னு பாத்தீங்கன்னா உடல்நல விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். எந்த உணவை சாப்பிடணும், எந்த உணவை சாப்பிடக்கூடாதுன்னு அறிஞ்சு சாப்பிடணும். கண்ட உணவுகளை சாப்பிடக்கூடாது. எண்ணெயில் பறிக்கப்பட்ட உணவுகள் சாப்பிட்டா நம்மளுக்கு பிரச்சனை வரும் தெரிஞ்சு நம்ம அதை சாப்பிடக்கூடாது. கெட்டதுன்னு தெரிஞ்சு அதை போய் பண்ணக்கூடாதுங்க. அதுல நம்ம உடலுக்கு கெடுதலுங்க. நம்ம உடம்பு நல்லா இருந்தாங்க நம்ம வேலை செய்ய முடியும், சம்பாதிக்க முடியும், நம்மளுடைய சொந்த பந்தங்களை காப்பாற்ற முடியும், குழந்தைங்களை காப்பாற்ற முடியும். நம்ம உயிரோடு இருந்தாதாங்க எல்லாமே நடக்கும். அதனால வாழ்க்கையில எது முக்கியம் தெரியுமா? பணங்காசு கூட நாளைக்கு நாளானைக்கு கூட சம்பாரிச்சுக்கலாங்க, அடுத்த வருஷம் கூட சம்பாரிச்சுக்கலாம். ஆனா நம்ம கிட்ட
இருக்கக்கூடிய உடம்ப நம்ம பார்த்துட்டேன்னு வச்சுக்கோங்க, அது வருங்காலத்தில் நம்மளுக்கு மிகப்பெரிய பாதிப்பு கொண்டாந்து விட்டுரும். அதனால உடல்நிலையத்தை மட்டும் நல்லா கவனிச்சது உங்களோட வாழ்க்கை சிறப்பா இருக்கும். வியாபாரிகள் எடுத்துக்கிட்டா இதனால் வரைக்கும் உங்களுடைய வியாபாரத்தில் இருந்த எதிரிகளோட எண்ணிக்கை அப்படிங்கிறது குறைய போகுது. வியாபாரத்துல உங்களுக்குன்னு ஒரு தனி இடத்தை நீங்க படிக்க போறீங்க. கலைத்துறைன்னு எடுத்துக்கிட்டா புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய யோகமாக இந்த ராகு கேது பயிற்சி அமைஞ்சிருக்கு. இசை நாடகத்தில் இருப்பவர்களுக்கு சிறந்து விளங்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்க போகுது. வெளியூர் பயணங்களின் மூலம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்க போகுது. மாணவ செல்வங்களை எடுத்துக்கிட்டா கல்வியில மட்டும் சிறந்து விளங்குறத விட தங்களுடைய தனித்திறமையை வெளிப்படுத்தி வெளி உலகத்துக்கு கொண்டு வர போறாங்க. அப்பா அம்மாவுக்கு குழந்தைங்க பெருமையை சேர்த்த போறாங்க. அரசியல்வாதி எடுத்துக்கிட்டா எதிலும் எப்போதும் எச்சரிக்கையா செயல்படணுங்க. உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கான அரசியல் வாழ்க்கையில ஒரு நல்ல இடத்தை நீங்க பிடிக்க போறீங்க. பெண்கள் எடுத்துக்கிட்டா ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்ச்சியா இருக்க போறீங்க. பெண்கள்லாம் வீட்டுலதான் இருக்கணும், சமையல் வேலை தான் செய்யணும் அப்படிங்கிற நிலை மாறி பெண்களும் வெளியில வேலைக்கு போகலாம் அப்படிங்கிற எண்ணத்தை கொண்டு வந்து வெளி உலகத்துல நீங்க ஒரு திறமையான பெண்ணாக வலம் வர போறீங்க. அடுத்ததாக ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த ராகு கேது பயிற்சி என்ன விதமான பலன்களை அள்ளித்தருது அப்படின்னு நம்ம லைனா வரிசையா பார்க்கலாங்க. முதலாவதாக மிருக சீரிசம் 3, 4வது பாதம். உங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் எல்லாம் காணாம போகுது இந்த ராகு கேது பயிற்சியினால. தியானம் செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்க மனசுல இருக்கிற குழப்பங்கள் எல்லாம் காணாம போயிடும். உங்களுடைய உழைப்புக்கேற்ற ஆதாயம் கிடைக்கும். விருதுகள் பாராட்டுகள் எல்லாம் இந்த ராகு கேது பயிற்சியின் மூலமாக உங்க வாழ்க்கையில கிடைக்க போகுது. உடல்நலத்துல சிறப்பான முன்னேற்றம் காணப்பட போகுது. பூர்வீக சொத்துக்கள் பிரச்சனைகள் எல்லாம் நீங்க போகுது. உங்களுக்கு வர வேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேரப்போகுது. கணவன் மனைவிக்கு இடையே புரிதல் ஏற்பட போகுது. குடும்பத்துல அமைதி நினைவு போகுது. இது நாள் வரைக்கும் தடைப்பட்ட அனைத்து காரியங்களுமே தங்கு தடையின்றி நீங்க நினைச்சபடி சிறப்பா நடக்க போகுதுங்க. உங்களுடைய குழந்தைகளுக்கு திருமணம் கைகூடி வரப்போகுது. குழந்தை பேரு இல்லாதவங்களுக்கு குழந்தை பேரு கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லைங்க, நீண்ட நாள்களாகவே வழக்கு விஷயத்துல சிக்கி ரொம்ப தவிச்சிருப்பீங்க. அந்த விஷயத்துல உங்களுக்கு சாதகமான பலன்கள் வரப்போகுதுங்க. உங்களுடைய வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும் ராகுகேது பயிற்சியின் மூலமாக. ராகுகேது பயிற்சியின் மூலமாக மிதுனம் ராசியில் பிறந்த மிருக சீரிசம் நட்சத்திரக்காரர்களே, நீங்க என்ன பரிகாரம் பண்ணணும் பாத்தீங்கன்னா, உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற முருகர் ஆலயத்துக்கு போயிட்டு முருகரை வணங்கிட்டு வந்தீங்கன்னாவே போதும். உங்க வாழ்க்கையில நன்மைகள் இரட்டிப்பா நடக்குங்க. அடுத்ததாக திருவாதிரை. இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் ராகு கேது பயிற்சி என்ன விதமான பலன்களை அள்ளி தருதுன்னு பாத்தீங்கன்னா, தொழில் வியாபாரத்துல அதிக முன்னேற்றம் காணப்பட போறீங்க. இது நாள் வரைக்கும் நஷ்டத்தை மட்டும் அனுபவிச்சுட்டு இருந்த உங்களுடைய தொழில் வாழ்க்கையில லாபம் இரட்டிப்பா கிடைக்க போகுது. உங்களுடைய வியாபாரத்துல பலவிதமான அதிர்ஷ்டங்கள் கிடைக்க போகுது. ஷேர் மார்க்கெட் துறையில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கவங்களுக்கு இரட்டிப்பான லாபம் கிடைக்க போகுது. பணப்புழக்கம் அதிக அளவுல இருக்க போகுதுங்க. 4 பேர்த்துக்கிட்ட கடன் வாங்கி வாழ்ந்துட்டு இருந்த உங்க வாழ்க்கையில 4 பேருக்கு கடன் கொடுக்கற அளவுக்கு நீங்க முன்னேற போறீங்க. அடுத்ததாக புனர்பூசம் 1, 2, 3வது பாதம். உங்களுக்கு இந்த ராகுகேது பயிற்சியின் மூலமாக உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். மேரேஜ் ஆதவங்களுக்கு மேரேஜ் நடக்கும். குழந்தை பேரு இல்லாதவங்களுக்கு குழந்தை பேரு கிடைக்கும். உங்களை விட்டு பிரிந்து சென்ற உண்மையான உறவுகள் உங்களை வந்து சேர போறாங்க. இதனோட உங்களுடைய வாழ்க்கையில பலவிதமான அதிர்ஷ்டங்களும் அற்புதங்களும் நடக்க போகுது. சொல்ல போனா மனக்கவலைகள் நீங்க போகுது. குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகுது. கடன் வாங்கி வாழ்ந்துட்டு உங்களுடைய வாழ்க்கையில 4 பேருக்கு கடன் கொடுக்கற அளவுக்கு முன்னேற போறீங்க. அமைதியான சந்தோஷமான உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கைய வாழ போறீங்க. நீங்க ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய விஷயம்னு பாத்தீங்கன்னா, உடல்நிலைய கவனமா பாத்துக்கணும். ஜாமீன் கையெழுத்து போடும் போது நீங்க வந்து கொஞ்சம் பார்த்து போடணும். பத்திரத்தை படிச்சு பார்த்துதான் எந்த ஒரு ஆவணமா இருந்தாலும் நீங்க கையெழுத்து போடணும். அது அரசு உத்தியோகத்துல இருந்தீங்கனாலும் சரி, நீங்க கவர்மெண்ட் உத்தியோகத்துல இருந்தீங்கனாலும் சரி, தனியார் உத்தியோகத்துல இருந்தீங்கனாலும் சரி, இடம் பொருள் ஏவல் அறிஞ்சு நீங்க செயல்படும். அது உங்களுக்கு நல்லது, உங்களை சுத்தி இருக்கிறவங்க நல்லது. ஏன்னா இந்த காலத்துல யாரை நம்பணும் யாரை நம்ப கூடாதுன்னு கூட தெரியுதில்ல. அதனால நம்ம கவனமா இருந்திருக்கிறது நம்மளுக்கு மிகவும் நல்லதுங்க. உங்களுடைய வாழ்க்கையில இந்த ராகு கேது பயிற்சியின் மூலமாக மேலும் நல்லதெல்லாம் நடக்கணுமா, இந்த சின்ன பரிகாரத்தை பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில ஏற்படக்கூடிய நன்மைகள் அப்படிங்கறது இரட்டிப்பா கிடைக்குங்க. புதன்கிழமை தோறும் உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற பெருமாள் ஆலயத்திற்கு போயிட்டு பெருமாளுக்கு துளசி மாலை போயிட்டு அவரை மனதார வேண்டிக்கிட்டு வாங்க. பெருமாள் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய நன்மைகளை இரட்டிப்பா நடக்க செய்வாருங்க. அது மட்டும் இல்லைங்க, ராகு பகவானையும் கேது பகவானையும் ஒரு நாள்ல ஒரு முறையாவது மனதில் எண்ணி வேண்டிக்குங்க. நிச்சயமா ராகு பகவானும் கேது பகவானும் உங்களுடைய வாழ்க்கையில வெளிச்சத்தை கொண்டு வருவாங்க. உங்களுடைய வாழ்க்கையில நீ வெளிச்சம் மட்டும்தான் இருக்க போகுது. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நன்றி, வணக்கம்.